பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற மாமனிதனின் பெயர் ஜி.யு. போப். தமிழ் மண்ணில் வியப்பூட்டும் பணி செய்தவர்களுள் இவரும் ஒருவர். அறிவியல் முன்னேற்றங்கள் பெருகிவிட்ட இக்காலத்தில் செய்ய முடியாத மாபெரும் பணிகளை செய்தவர் இவர். தமிழின் பெருமையை வளர்த்த தலைச்சிறந்த அறிஞர் ஜி.யு. போப். ஒரு நாட்டின் மொழியை அறியாமல் அந்த நாட்டில் கிறிஸ்துவின் பணியை திறம்பட செய்ய இயலாது என்பதை உணர்ந்து இங்கிலாந்து நாட்டிலேயே தமிழ் மொழியை கற்க துவங்கினார். 1839 ஆண்டு தென்னிந்தியாவில் உள்ள சென்னை வந்தார். பின் திருநெல்வேலியில் சாயர்புரம் என்ற இடத்தை மையமாக வைத்து ஊழியங்களை ஆரம்பித்தார். எபிரேயம், கிரேக்கு, லத்தீன், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலிய மொழிகளையும் திறம்பட கற்றார். தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்காக சாயர்புரத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவினார். இவரின் இடைவிடாத உழைப்பால் 96 ஊர்களில் சபைகள் ஏற்பட்டன. ஞானஸ்நானத்திற்காக 1100 மக்கள் தயாராகினர். அக்கம் பக்கத்து கிராமங்களில் பாடசாலைகள் கட்டப்பட்டன. நாட்டு மக்களுக்கு மாபெரும் பணிகளை செய்த போதிலும் பல இன்னல்கள் ஏற்பட்டன. சில ஊர்களில் அவர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஒருமுறை அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் மாட்டு சாணத்தை கரைத்து அவர் மேல் ஊற்றினார். அத்தனை பாடுகளையும் கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தாலும் மக்கள் அவ்வன்பை கண்டு கொள்ளவும் தாங்கி கொண்டார். தமிழ் மொழியில் ஏராளமான நூல்களை எழுதினார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தன் வாழ்நாள் முழுவதும் போதகராய் பணியாற்றிய இவர் இதே நாள் பிப்ரவரி 11 தமது 88 வயதில் விண்ணிற்கு சென்றார். நோவா ஸ்காட்டியா என்ற தேசத்தில் பிறந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து நம்முடைய இந்திய தேசத்தில் மிகப்பெரிய பணியை செய்து ஜனங்களை தேவனுடைய அன்பொன்றைக்கு இழுத்த அருமையான தேவ மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் அவருடைய வாழ்நாளில் நம்முடைய தமிழகத்தில் மிகவும் சிறப்பு நூலான திருக்குறளை அவர் மிகவும் நேசித்து படித்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இவருடைய வாழ்க்கையில் தேவனுக்காக அவர் பணியாற்றியதை குறித்து நாம் யோசிக்கப்படும் போது பிரமிப்பா இருக்குது. நாம் தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய இருக்கிறோம்? கர்த்தர் நம்மை கொண்டு எதை செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்ட